Hi hello friends, welcome to Athalia Tamil. இன்னைக்கு நம்ம வீடியோவில் லோடிங் ஸ்டிச் வந்து டபுள் த்ரெட்டை வச்சு எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம லோடிங் எப்பயும் ஆரம்பிப்போம் இல்லையா, சிங்கிள் த்ரெட்டில் அந்த மாதிரி தான் ஆரம்பிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி சைடில் இருந்து ஒரு லாங் செயின் போட்டுட்டு அப்புறம் சின்னதாக ஒரு செயின் போட்டு அப்படியே நெடியில் ரிவர்ஸ் திருப்பி ஒரு லாங் செயின், அதுக்கப்புறம் வந்து சின்னதாக ஒரு செயின் வந்து கீழாக போட்டுக்கணும். நம்ம இப்போ மேலே போடுற லாக் செயின் வந்து பாருங்கள் அப்படியே மேலாக போட்டுக்கணும், சைடில் போடக்கூடாது. இந்த வந்து கீழே இந்த சைடில் போடுறது மட்டும் நம்ம கீழே சைடில் போட்டுக்கணும். நம்ம வந்து அந்த லாங் செயின் போடுறோம் இல்லையா, அந்த லாங் செயின் போட்டுட்டு அந்த லாக் செயின் வந்து அந்த லாங் செயினுக்கு நேராகவே போடணும். பாருங்கள், இந்த மாதிரி அந்த கார்னர் வர வரைக்குமே நீங்கள் நேராக போட்டு வரணும். இந்த மாதிரி நேராக போட்டுகிட்டே வாங்க. நம்ம சிங்கிள் த்ரெட் வச்சு லோடிங் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் டபுள் த்ரெட்டை வச்சு லோடிங் பண்ணணும். நம்ம கலர் மட்டும் வந்து ஜிக்ஸாக் மாதிரி அந்த இதில் வந்து கொடுத்துட்டு வருவோம். பாருங்கள், இந்த மாதிரி சில்க் த்ரெட் வந்து மாட்டி இழுத்துது அப்படின்னா நெடியில் ஒரு ஸ்டிச் வந்து கீழே இழுத்து விட்டு அதுக்கப்புறம் போடுங்க, சரியாயிரும். அதிலே போட்டிங்க அப்படின்னா டேமேஜ் ஆகி அறுந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி நான் வேறு கலர் த்ரெட்டு மாற்றும் போது இந்த சைடில் இந்த மாதிரி 2 ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுட்டு அடுத்த த்ரெட்டை வந்து யூஸ் பண்ணி போடுறேன். இப்படி யூஸ் பண்ணி போடும்போது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் போடுறதுக்கு. கட் பண்ணிவிட்டு திரும்ப என்ன போட்டுட்டு போட தேவையில்லை. பாருங்கள், இப்போ வேறு கலர் த்ரெட் வந்து யூஸ் பண்ணி போடுறேன். வந்து நம்ம 2 கலர் யூஸ் பண்ணால் நார்மலாக இப்படி தானே போட்டுட்டு வருவோம், வந்து அதுக்கு ஆப்போசிட்டில் இந்த சைடு போட்டு வரேன். பாருங்கள், இப்போ வந்து நம்மளுக்கு அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து கிடைக்கும். இதே மாதிரி தான் லாங் செயின் போட்டு நம்ம அந்த சின்ன செயின் வந்து நம்ம அந்த லாங்காக போடுறோம் இல்லையா, அந்த செயினுக்கு நேராகவே போடணும். நீங்கள் அப்படி வந்து ஞாபகம் வச்சு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கன்ஃபியூஷன் வந்து வராது. பாருங்கள், இந்த மாதிரி அந்த த்ரெட்டை ஒட்டியே போட்டுவாங்க. நம்ம கோல்டன் கலர் த்ரெட் வந்து கொஞ்சம் மேலே இருக்க மாதிரி இருக்கும், நம்ம இந்த ப்ளூ கலர் த்ரெட் வந்து கொஞ்சம் தள்ளி கீழே வர மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம மேலே திரும்பவும் வந்து கோல்டன் கலர் த்ரெட்டில் போடும் போது நம்மளுக்கு வந்து கரெக்டாக அந்த லைன் வந்து சரியாயிரும். உங்களுக்கு போடும்போது புரியும். பாருங்கள், இப்போ இந்த கோல்டன் கலர் த்ரெட்டோடு இந்த இடத்துல போட்டு முடிச்சிட்டேன். அந்த ப்ளூ கலர் த்ரெட்டை வந்து இந்த மாதிரி தள்ளி 2 ஸ்டிச் போட்டுக்கிறேன். போட்டு இப்போ இந்த கோல்டன் கலர் த்ரெட்டை வந்து பாருங்கள் பிரித்து விட்டு இந்த ப்ளூ கலர் த்ரெட்லேருந்து ஆரம்பிக்கிறேன். அதே மாதிரி அதுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே வந்து போட்டு வரோம். பாருங்கள், நம்ம லோடிங் பண்ணுற மாதிரியே தான் வந்து ஆப்போசிட் சைடில் வந்து ஒரு த்ரெட் கலரையும் வந்து நம்ம மாற்றி மாற்றி போட்டு வருவோம். நீங்கள் வந்து இப்படி வேறு கலர் போடும் போது நீங்கள் முன்னாடி போட்ட கலர் வரைக்குமே போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கலர் மாற்றிக்கலாம். பாருங்கள், இதே 3 கலர்லேயும் போட்டு வரலாம். பாருங்கள், இப்போ ப்ளூ கலர் த்ரெட் வரைக்கும் போட்டு முடிச்சிட்டேன். அந்த பக்கம் இந்த சைடு நான் தள்ளி 2 ஸ்டிச் போட்டுட்டு பாருங்கள், இப்போ இதை வந்து பிரித்து விட்டு நான் வந்து இப்போ ப்ளூ கலர் த்ரெட்டில் போடுறேன். பாருங்கள், இப்படி போடும்போது நம்ம அந்த ப்ளூ கலர் த்ரெட்டு முடித்தோம் இல்லையா, அதிலே வந்து நம்ம இப்படி ஆரம்பிக்கணும். அப்படி ஆரம்பிக்கும் போது நம்மளுக்கு அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். நீங்கள் கொஞ்சம் தள்ளி ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த நடுவில் வந்து கொஞ்சம் இடம் பிளேஸ் விட்ட மாதிரி ஆயிரும். அதனால் நீங்கள் கரெக்டாக அந்த கலர்லேயே ஆரம்பிக்கணும். பாருங்கள், இது முடிச்சாச்சு. பாருங்கள், இப்போ முதல் சொன்ன மாதிரி இந்த ப்ளூ கலர் த்ரெட் வந்து கொஞ்சம் கீழே போட்டிருக்கேன். மேலே இந்த கோல்டன் கலர் த்ரெட் வந்து பாருங்கள் அந்த லைனில் வரல, கொஞ்சம் மேலே தூக்குன மாதிரி இருக்குது. நம்ம வந்து இப்போ மேலே வந்து இந்த கோல்டன் கலர் ஸ்டிச்சில் வந்து மேலே ஸ்டிச் அது மேலேயே போட்டுட்டு வரும்போது அந்த லைனுக்கு நம்மளுக்கு நேராக வந்துடும். பாருங்கள், நம்ம வந்து இந்த கீழே ப்ளூ கலர் த்ரெட்டு தெரியுது இல்லையா, அந்த லைன் வரைக்கும் நம்ம போட்டு முடிக்கும்போது கரெக்டாக நம்ம அந்த லைன் எல்லாம் ஒரே மாதிரி வந்துடும். புரியும் நினைக்கிறேன். அதாவது நம்ம ஃபஸ்ட்டு உள்ளார போடும்போது அந்த ஸ்டிச் வந்து நம்ம அந்த லைனில் நேராக வராது, கொஞ்சம் உள்ளே தள்ளின மாதிரி வரும். இப்போ நம்ம கோல்டன் கலரில் போடும்போது அந்த எல்லா ஸ்டிச்சும் வந்து ஒரே லைனில் வரும். பாருங்கள், நம்ம சேனலில் பிகினர்ஸ்க்கு தேவையான எல்லா டுட்டோரியல்ஸும் வந்து போட்டிருக்கேன். அதிகமாக வந்து நான் சில்க் த்ரெட்டில் யூஸ் பண்ணி
நிறைய டுட்டோரியல்ஸ் வந்து போட்டிருக்கேன். ஒரு டிசைனுக்கும் அந்த டிசைன் வந்து எப்படி போடுறது, அந்த டிசைனில் எப்படி எப்படி வந்து நம்ம ப்ளவுஸுக்கு டிசைன் பண்ணலாம் அப்படின்னு வந்து நான் நிறையா விதமாக வந்து ட்ரை பண்ணி நான் உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன். நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நான் ப்ளேலிஸ்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். நம்ம எப்படி சைட்டில் லாங்காக இழுத்துட்டு வரோம் இல்லையா, அந்த ஸ்டிச் வந்து பாருங்கள், அந்த கோல்டன் கலர் த்ரெட்டுக்கு ஆப்போசிட்டில் தான் வந்து இந்த மாதிரி லாங்காக இழுத்துட்டு வரணும். நீங்கள் கோல்டன் கலர் த்ரெட்டில் போட்டு முடிக்கும் போது இந்த ப்ளூ கலர் லாங்காக போட்டிருக்கீங்க இல்லையா, அதுக்கு ஆப்போசிட்டில் தான் வந்து நீங்கள் அந்த லாங்காக இழுத்து போடணும். பாருங்கள், முடிக்கும் போதும் நம்ம வந்து கரெக்டாக லைன் போட்டுக்கோங்க. நீங்கள் பென்சில்லையோ இல்லை வந்து ஏதாச்சும் லைன் போட்டுக்கோங்க. கரெக்டாக அந்த பாக்ஸ் மாதிரி கொண்டு வந்து முடிச்சிருங்க. பாருங்கள், இந்த நேராக முடிச்சிருங்க. அதாவது சைடாக ஸ்லாண்டிங்காக முடிக்காமல் அந்த மாதிரி வந்து கரெக்டாக நேராக முடிச்சிருங்க. முடிச்சுட்டு இப்போ அடுத்த கலர் த்ரெட்டில் நம்ம போடுவோம். பாருங்கள், முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம அந்த கோல்டன் கலர் த்ரெட்டு வந்து தெரியாத வரைக்கும் முடிச்சாச்சு. நம்ம வந்து இப்போ அந்த கோல்டன் கலர் த்ரெட்டு சைடு வந்து ப்ளூ கலர் த்ரெட்டை வந்து இது செயின் கொடுக்குறேன். இந்த சைடு வந்து ப்ளூ கலர் த்ரெட் வர பக்கம் வந்து நான் கோல்டன் கலர் த்ரெட்டு செயின் போட்டிருக்கேன். பாருங்கள், ஒரு சைடு செயின் போட்டாச்சு. இப்போ வந்து 2 பக்கம் போட்டாச்சு. நான் வந்து இதோட 2 பக்கத்துலேயும் நான் நம்பர் 3 சைஸ் பீடு வந்து கொடுக்குறேன். நீங்கள் நம்பர் 3 சைஸ் பீடு கொடுக்கும்போது ஒரு பீடாக கொடுங்க. அப்போ தான் வந்து ஃப்ரேமில் இருந்து கிளாத் எடுத்த வாட்டியும் நம்மளுக்கு தூக்கிட்டு இருக்காது, இல்லைன்னா வந்து அந்த பீடு வந்து தூக்கிட்டு இருக்கும். அடுத்தது நான் ஒரு சீனி பாசி, அப்புறம் நம்பர் 4 சைஸ் பீடு, அப்புறம் திரும்ப ஒரு சீனி பாசி கொடுத்து இந்த மாதிரி அடியில் ஸ்டிச் போட்டு அப்படியே கன்டினியூஸாக பாருங்கள், இந்த மாதிரி நம்ம போட்டுட்டு போகலாம். இந்த பீடு வந்து இந்த மாதிரி கண்டினியூஸாகவும் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணலாம். ஒவ்வொன்றுக்கும் நம்ம எண்ணாட் போட்டும் வந்து ஸ்டிச் பண்ணலாம். நீங்கள் இந்த மாதிரி அங்கங்கே வந்து இந்த பீடு இப்படி கொடுக்கும்போது பாருங்கள், நீங்கள் பக்கத்தில் போடும்போது அந்த த்ரெட்டு வந்து தெரியாது, இதை கொஞ்சம் தள்ளி போடும்போது அந்த த்ரெட் வந்து உங்களுக்கு தெரிகிற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் நல்லா அடியில் பீடுக்கு அடியில் வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த மாதிரி பீடுக்கு அடியில் ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த த்ரெட் வந்து தெரியாது. நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு சைடில் த்ரெட்டு தெரிகிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த பீடு வந்து உங்களுக்கு ஒரு சில நேரத்தில் வந்து கிராஸாக போகும். ஒரு இதுக்கும் வந்து எண்ணாட் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தோணும். அப்படி போடும்போது நீங்கள் வந்து இந்த மாதிரி பாருங்கள், ஜரி த்ரெட்டில் போட்டு பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் A1 த்ரெட் இருக்கு இல்லையா, கோல்டன் கலர் த்ரெட்டு, அந்த த்ரெட்டில் போடுங்க. உங்களுக்கு எண்ணாட் வந்து ஈஸியாக வரும். பாருங்கள், நீங்கள் A1 த்ரெட்டில் போடும்போது உங்களுக்கு ஜரி த்ரெட்டில் போடும்போது உங்களுக்கு எண்ணாட் வந்து சீக்கிரம் வரும். அதுவும் வந்து இந்த கடைசியாக வந்து பாருங்கள், சின்னதாக வந்து நம்ம அந்த லூப் தூக்கிட்டு வராத மாதிரி இருக்கும். நம்ம ஜரி த்ரெட்டில் போடும்போது அப்படி இருக்கும். நீங்கள் மிஷின் உள்ள போடும்போது இந்த மாதிரி கரெக்டாக நிற்காது உங்களுக்கு எண்ணாட்டு. இதே ஜரி த்ரெட்டில் இப்படி போடும்போது கரெக்டாக நிற்கும். இந்த A1 த்ரெட்டில் வந்து இந்த நம்பர் 3 சைஸு 4 சைஸ் பீடு இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பீடு வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் லைனில் வந்து சீனி பாசி லைன் வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா அதில் வந்து அந்த பீடு கொஞ்சம் இறங்குறதுக்கு சிரமமாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி பீடு கலந்து கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த A1 த்ரெட்டில் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து இந்த டிசைனையே திலகம் ஷேப்பில், ரவுண்ட் ஷேப்பில் இந்த மாதிரி வந்து பீட் ஒர்க் பண்ணும்போது நீங்கள் A1 த்ரெட் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் எண்ணாட் போடுற மாதிரி இருக்கு இல்லையா, அந்த டிசைனுக்கெலாம் வந்து A1 த்ரெட்டை யூஸ் பண்ணி நீங்கள் எண்ணாட் போட்டு பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் வந்து கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து உடனுக்குடனே உங்களுக்கு வந்து கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.